தமிழ் சினிமா நேயர்களுக்கு என்னுடைய அன்பு வணக்கம். வெல்கம் டு எம்டி திரை. இந்த ஷோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஸ்பைடர் அப்படிங்கிற ஒரு பிரெஞ்சு மூவியுடைய ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போறோம். இந்த படம் அமேசான் பிரைம் ஓடிடில அவைலபிளா இருக்கு. தமிழ் டப்பிங்லயுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த படம் அவைலபிளா இருக்கு. இந்த படத்தினுடைய ஒன்லைன் ஸ்டோரி என்ன அப்படின்னா, ஒரு டேஞ்சரான ஸ்பைடர் அட்டாக்க மையமா வச்சு எடுக்கப்பட்ட ஒரு ஸ்பைடர் திரைப்படம். இந்த படத்தினுடைய ஆரம்பத்திலேயே அந்த ஸ்பைடர் இருக்கக்கூடிய இடத்த காட்டுறாங்க. அந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா மிடில் ஈஸ்ட்ல இருக்கக்கூடிய ஒரு டெசர்ட்ல அந்த ஸ்பைடர் இருக்கு. இந்த ஸ்பைடரை வேட்டையாடுறதுக்காக 3 பேர் அந்த டெசர்ட்டுக்கு போறாங்க. அப்படி போய் வேட்டையாடும் போது ஒரு நபர் மர்மமான முறையில அந்த ஸ்பைடரால அட்டாக் பண்ணப்படுறாரு. அப்படி அட்டாக் பண்ணதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க கூட இருக்கவங்களே அவரை கொலை பண்ணிடுறாங்க. பிறகு அங்க இருக்கக்கூடிய ஒரு சில சாம்பிள்ஸ் எடுத்துட்டு அங்கிருந்து போயிடுறாங்க. அந்த ஸ்பைடர் சாம்பிள்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பிளாக் மார்க்கெட்ல விற்கிறாங்க. அந்த பிளாக் மார்க்கெட்ல இருந்து தான் கதாநாயகன் அந்த ஸ்பைடரை வாங்குறாரு. கதாநாயகன் ஏன் ஸ்பைடர் வாங்குறாரு அப்படின்னா, அரிய வகை பூச்சிகளை அவர் வாங்கி கலெக்ட் பண்ணி அவர் ரூம்ல வைக்கிறாரு. அப்படி வாங்கப்பட்ட அந்த அரிய வகை ஸ்பைடரை அவர் ரூம்ல வைக்கிறாரு. கதாநாயகனை பொறுத்த வரைக்கும் கதாநாயகன் அவருடைய தங்கச்சி ஒரு ஃபேமிலியா வாழ்ந்துட்டு வராங்க. கதாநாயகனுடைய அம்மா வந்து பாத்தீங்கன்னா இறந்து போயிருப்பாங்க. அப்படி போயிட்டு இருக்கிற அந்த சமயத்துல ஒரு நாளைக்கு கதாநாயகனுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவங்க வீட்டுக்கு வருவாங்க. அந்த வீட்டுக்கு வந்த ஒரு நாளைக்கு முன்னாடி தான் அந்த ஸ்பைடர் வந்து மர்மமான முறையில காணாம போயிருக்கும். அந்த ஸ்பைடர் எப்படி அவங்கள வந்து அட்டாக் பண்ணுது, சோ அந்த ஸ்பைடர் கிட்ட இருந்து எப்படி தங்களை காப்பாத்திக்கிறதுக்காக என்னென்ன முயற்சிகள் எடுக்கிறாங்க, அண்ட் டுவர்ட்ஸ் த எண்ட் யாரெல்லாம் உயிர் போயிடுச்சா, யாரெல்லாம் சர்வைவ் ஆனா அப்படின்னு பல விஷயங்களை சொல்லக்கூடிய படம் தான் இந்த ஸ்பைடர். நம்ம சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்டிங் அப்படிங்கிற ஒரு படத்தினுடைய ரிவ்யூ போட்டிருப்போம். கிட்டத்தட்ட அந்த படமும் இந்த ஸ்பைடர் படமும் ஒரே மாதிரியான கதைக்களம் கொண்ட படம் தான். ஆனா என்ன ஒரு வித்தியாசம் அப்படின்னா, அந்த படத்துல ஸ்பைடர் எப்படி உருவாச்சு, எங்கிருந்து வந்துச்சு அப்படிங்கிற டீட்டெயில் எல்லாம் இருக்காது. ஆனா இந்த படத்துல அந்த டீட்டெயில் எல்லாமே ப்ராப்பரா கொடுத்துருப்பாங்க. குறிப்பா மிடில் ஈஸ்ட்ல அந்த டெசர்ட்ல அந்த ஸ்பைடர் இருக்கும், அங்கிருந்து எப்படி கதாநாயகன் கைக்கு வந்தது அப்படிங்கிற டீட்டெயில் வரைக்கும் ரொம்ப பக்காவாக கொடுத்துருப்பாங்க. அது மட்டும் இல்லாம அந்த ஸ்பைடர் எவ்வளவு டேஞ்சரான ஒரு ஸ்பைடர், டேஞ்சரானது மட்டும் இல்லாம அது எப்படி தண்ணியை ரீப்ரொடியூஸ் பண்ணி எப்படி கொச்சான மக்களை அட்டாக் பண்ணுது அப்படிங்கிறதையுமே ரொம்ப டீட்டெயிலிங்கா காட்டியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஸ்பைடரை எப்படி அழிக்கணும் அப்படிங்கிற சொல்யூஷனை வந்து பாத்தீங்கன்னா டுவர்ட்ஸ் எண்ட் சொல்லியிருப்பாங்க. அதுவும் ஒரு சிம்பிளான சொல்யூஷனா இருக்கும். அது மட்டும் இல்லாம டுவர்ட்ஸ் எண்ட் ஒரு பில்டிங்கையே எப்படி அந்த ஸ்பைடர் கிட்ட இருந்து காப்பாத்துறாங்க அப்படிங்கிற காட்சி எல்லாம் ரொம்ப சூப்பரா எடுத்திருப்பாங்க. இந்த படத்துல ஸ்பைடர் அட்டாக்கை தாண்டி எமோஷனல் பாண்டிங்குமே வந்து இந்த படத்துல இருக்கு. குறிப்பா அண்ணனுக்கும் தங்கச்சியும் இருக்கக்கூடிய அந்த எமோஷனல் பாண்டிங், அதே போல கதாநாயகனுக்கும் அவருடைய நண்பனுக்கும் இருக்கக்கூடிய அந்த எமோஷனல் பாண்டிங் எல்லாமே ரொம்ப நீட்டா எடுத்திருந்தாங்க. ஓவராலா வந்து பாத்தீங்கன்னா ஒரு தரமான படமா தான் எடுத்திருக்காங்க. இந்த படத்துல எனக்கு பிரச்சனையா பட்டது என்ன அப்படின்னா, அந்த ஸ்பைடர் அட்டாக் இருக்கு இல்லையா, இன்னும் கூட கொஞ்சம் ராவா காட்டிருக்கலாம். இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு லைட் ஆர்டடான ஒரு அந்த மாதிரி படம் தான் எடுத்திருந்தாங்க. ரொம்ப ராவான அட்டாக் அப்படிங்கலாம் இல்லாம தான் இருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் ராவா கொஞ்சம் பயங்கரமா எடுத்திருந்தாங்க அப்படின்னா இந்த படம் வேற லெவல்ல இருந்திருக்கும். இப்போதைக்கு இந்த படத்துக்கு நான் கொடுக்குற ரேட்டிங் 5 to 3. அடுத்த மசனத்துல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.